வெல்கம் டு மிகில்வல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 எக்ஸசைஸ் 5.6 உள்ள மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஏஓபி இஸ் அ ரைட் ஆங்கிள். ஏஓபி வந்து ரைட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ரைட் ஆங்கிள்னா என்ன அர்த்தம்? இதை ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வரணும். அப்போது ஏஓபி ஈக்குவல் ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஏஓபியோட வேல்யூ என்ன? 90 டிகிரி. ஸோ நம்ம ஏஓபி எப்படி எழுதலாம்? ஏஓசி ப்ளஸ் சிஓபி. இந்த ஏஓசியையும் சிஓபியும் ஆட் பண்ணால் நமக்கு ஏஓபி கிடைக்கும். ஓகேவா? அப்போ 2x ப்ளஸ் 3x போட்டுடலாமா? 2x ப்ளஸ் 3x 90 டிகிரி. அப்போது 2x ப்ளஸ் 3x என்ன கிடைக்கும்? 5x ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 90 டிகிரி டிவைடட் பை 5. 1 5s are 5, 1 5s are 5, balance 4, 8 5s are 40. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 18 டிகிரி. ஸோ கொஷினில் கேட்டிருந்தா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. இந்த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸு. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினில் எக்ஸோட வேல்யூ கேட்டிருந்தாங்க, அதுக்கு நம்ம 90 டிகிரி வச்சு போட்டோம். செகண்ட் கொஷினில் எக்ஸோட வேல்யூ தான். அப்போது இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் மேலே வர்றதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு எத்தனை வரணும்? 180 வரணும். அப்போது சின்ஸ் பிஓசி அண்ட் ஏஓசி ஆர் லீனியர், அப்போ அது ரெண்டுமே லீனியர் பேர் தான். அப்போ அதோட சம் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 180 டிகிரி. ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 வரணும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா? 2x ப்ளஸ் 23, 3x மைனஸ் 48. 2x ப்ளஸ் 23 ப்ளஸ் 3x மைனஸ் 48 இஸ் ஈக்குவல் 180 டிகிரி. அப்போ 2x ப்ளஸ் 3x 5x மைனஸ் 48லேருந்து 28 3 செப்பரேட் பண்ணிட்டா 525. ஏன்னா பெரிய நம்பர் 48, அதுக்குரிய சைன் மைனஸ் தான் வரும். இஸ் ஈக்குவல் 180 டிகிரி. அப்போ 5x மட்டும் வச்சுக்கலாம். 180 டிகிரி. இந்த 25 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 25 டிகிரி ஆயிருமா? அப்போ 5x ஈக்குவல் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 0 பேலன்ஸ் 1 205 டிகிரி. அப்போ x ஈக்குவல் டு 205 டிகிரியை 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 5s are 20, 1 5s are 5. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 41 டிகிரி. ஸோ கொஷினில் கேட்டிருந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட். எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுவுமே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம எந்த ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஏபியும் இந்த சிடியும் இன்டர்செக்டிங் லைன்ஸ், குறுக்கு வெட்டுதில். ஸோ குறுக்கு வெட்டு தான் இங்கிலீஷில் இன்டர்செக்டிங் லைன் சொல்லுவாங்க. டிஓபி பிஓசி இந்த ரெண்டு நான் எடுத்திருக்கேன், இதையும். ஏன்னா இதுவும் எக்ஸ் இருக்குது, இதுவும் எக்ஸ் இருக்குல்ல. இது பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே தானே இருக்குது. அப்போ ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். ஓகேவா? அப்போது ஏபி அண்ட் சிடி ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ், டிஓபி அண்ட் பிஓசி ஆர் லீனியர் பேர். therefore எக்ஸ் ப்ளஸ் 3x plus 40 degree is equal 180 degree. அப்போ என்ன கிடைக்கும்? 4x plus 40 degree is equal 180 degree. அப்போ 4x equal to 180 degree minus 40 degree. அப்போ 4x equal 180 minus 40 140 degree. அப்போ x equal to 140 degree 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 4s are 4, 3 4s are 12, balance 2, 5 4s are 20. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒய்யோட வேல்யூ. பாருங்கள், பிஓடி, இந்த பிஓடியும் இந்த ஏஓசியுமே ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். பாருங்கள், இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கா? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ பிஓடியும் ஏஓசியும் ஈக்குவல். பிஓடி என்னது? பிஓடி நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏஓசி z ப்ளஸ் 10. நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 35 டிகிரின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ 35 டிகிரி இஸ் ஈக்குவல் z ப்ளஸ் 10. அப்போ z ஈக்குவல் டு 35 டிகிரி. இந்த 10 இங்கே வந்தால் மைனஸ் ஆயிருமா? அப்போ z ஈக்குவல் 35 மைனஸ் 10 25 டிகிரி. ஸோ ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், AOD and AOC
இது ரெண்டும் லீனியர் பேர். ஓகேவா? இது ரெண்டு லீனியர் பேர் வச்ச மாதிரி இது ரெண்டு லீனியர் பேர். அப்போ அது ரெண்டே ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 180 கிடைக்கணும். அப்போ y plus 30 plus z plus 10 equal 180 போட்டுடலாமா? ஸோ AOD plus AOC y plus 30 degree plus z plus 10 degree is equal ரெண்டே ஆட் பண்ணால் 180 degree வரணும். ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஒய்யை வச்சுக்கோங்க. 30 degree plus z-ஓட வேல்யூ 25 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். plus 10 degree is equal 180 degree. அப்போ y 30 plus 25 55 plus 10 65 degree is equal 180 degree. அப்போ y equal to 180 degree minus 65 degree. 180லேருந்து 65 செப்பரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 115 degree. 65 70 80 ஓகே 150 டிகிரி. ஸோ கொஷினில் கேட்டிருந்த எக்ஸோட வேல்யூ 35 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ 115 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஜெட்டோட வேல்யூ 25 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கொஷினில் போட்டிருந்த எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4. 2 angles are in the ratio 11:25. They are linear pair, find the angles. அதாவது கொஷின் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 11:25 கொடுத்துருக்காங்க. 11:25 கொடுத்துருக்காங்க. லெட் த ஆங்கிள்ஸ் பி. நம்ம அந்த ஆங்கிள்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 11x, 25xன்னு எடுத்தாச்சு. தே ஆர் லீனியர் பேர். லீனியர் பேர் அப்படின்னா நம்ம ரெண்டே ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கணும். அப்போ 11xையும் 25xையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். 11 plus 25 என்ன கிடைக்கும்? 36x is equal 180 degree. அப்போ x equal to 180 degree divided by 36. 118 18 218 36. இது ஒரு 0 இருக்குல்ல, 1 2s are 2 5 2s are 10. அப்போ x equal to 5 degree. xோட டிகிரி என்ன? 5 degree. Therefore the angles. அப்போ அந்த angles என்னவா இருக்கும்? ஃபஸ்ட் நம்ம ஆங்கிள் என்னென்னு வச்சுருந்துருக்கோம்? 11x வச்சுருந்தோம்ல, 11x equal to 11 into 5. எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டுருங்க, 55 degree. அடுத்து 25x, 25 into xுக்கு பதிலாக 5. 5 5s are 25, balance 2. 5 2s are 10 plus 2 12. 125 degree. Therefore the angles are 55 degree and 125 degree. கொஷின் நம்பர் 5. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதில் இருந்து சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. யூஸிங் த பிக்சர் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இஸ் ஆங்கிள் 1 அட்ஜஸ்ட் டு ஆங்கிள் 2. இந்த ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் அட்ஜஸ்டண்டான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா எஸ், ஆங்கிள் 1 இஸ் adjacent to angle 2 because they both have the common vertex. இங்கே பாருங்கள், ரெண்டுக்குமே காமன் வெர்டெக்ஸ் தானே இருக்குது. காமன் வெர்டெக்ஸ் O, காமன் வெர்டெக்ஸ் O இருக்குது. அண்ட் த காமன் ஆர்ம், காமன் வில் என்ன இருக்குது? OA. ஓகேவா? ஸோ ஆன்சர். சப்டிவிஷன் நம்பர் 2 இஸ் AOB adjacent to BOE. இந்த AOB BOEக்கு அட்ஜஸ்டண்டான்னு கேட்குறாங்க. அட்ஜஸ்டன்னா நம்ம காமனாக ஒரு லைன் இருக்குன்னு பார்த்தோம், இதுக்கு அப்படி இல்லை. அப்போ நோ, AOB and BOB are not adjacent angles because they have overlapping interiors. இதுக்கு நடுவில் பாருங்கள் நிறைய இன்டீரியர்ஸ் இருக்குல்ல, ஸோ overlapping interiors. Third, does BOC the straight line and BOD form a linear pair. BOCயும் BOD linear pairன்னு கேட்டிருக்காங்க. நோ, BOC இப்படி போகுது, BOD இப்படி போகுது. அப்போ நோ, BOC and BOD does not form a linear pair because BOC itself a straight line. BOCங்கிறது straight line. ஸோ இந்த sum of BOC and BOD exceeds 180 degree. 180 டிகிரியை விட அதிகமாக இருக்குது. அடுத்து are the angles COD and BOD சப்ளிமெண்ட்ரியான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா எஸ், the angle COD இங்கே பாருங்கள்
இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே தான் இருக்குது. அப்போது இந்த ஆங்கிள் சிஓடி அண்ட் பிஓடி ஆர் சப்ளிமெண்ட்ரி. எஸ், இந்த ஆங்கிள் சிஓடி அண்ட் பிஓடி ஆர் சப்ளிமெண்ட்ரி. அப்போது சிஓடியையும் பிஓடியையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். ஓகேவா? இது என்ன அப்படின்னா லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். இது வந்து லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே இருக்கலாம், அல்லது லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ சிஓடியும் பிஓடியும் சப்ளிமெண்ட்ரி. 5th one, ஆங்கிள் 3 vertically ஆப்போசிட் ஆங்கிள் 1. ஆங்கிள் 3 இங்கே இருக்குது. இதுக்கு vertically ஆப்போசிட் எது அப்படின்னா ஆங்கிள் 5 தான். ஆனால் ஆங்கிள் 1 கொடுத்துருக்காங்க, அது இங்கே சம்மந்தம் இல்லாமல் இங்கே இருக்குது பாருங்க. அப்போ நோ, ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 1 ஆர் நாட் ஃபார்ம்டு பை இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ தே ஆர் நாட் vertically ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். நம்பர் 6, இந்த ஃபிகர் POQ பாருங்க, POQ அண்ட் ROS அண்ட் TOU இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே இந்த எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 36, 47, 40 இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்களா, TOU. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே தான் இது எல்லா வேல்யூஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே வர எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 வரணும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே உள்ள இது எல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 180 வரணும். ஸோ கிவன் DOU is straight line. அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம பார்த்துட்டோம். The sum of angles formed at a point on a straight line is 180 degree. நம்ம சொன்னால அதான் எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே வர எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அப்போ அதுக்கு மேலே நமக்கு என்னெல்லாம் இருக்குது, 36 டிகிரி, 47 டிகிரி, 45 டிகிரி, x டிகிரி இஸ் ஈக்குவல் 180 டிகிரி. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணி பாருங்கள், நமக்கு என்ன கிடைக்கும், 128 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 128 டிகிரி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 52 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 52 டிகிரி. நம்பர் 7, இந்த ஃபிகர் AB இஸ் parallel டு DC. இந்த AB வந்து DCக்கு parallel. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் 1, ஆங்கிள் 2. ஆங்கிள் 1 ஆங்கிள் 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபியும் டிசியும் பேரலல் கொடுத்துருக்காங்க. ஏபி அண்ட் டிசி ஆர் பேரலல் லைன்ஸ். அதான் ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். டேக்கிங் சிஇ அஸ் டிரான்ஸ்வர்சல். இந்த சிஇ இந்த சிஇயை நான் டிரான்ஸ்வர்சலாக எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்போது ஆங்கிள் 1ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி. என்ன ரீசன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இதை வந்து நான் வந்து டிரான்ஸ்வர்ஸில் எடுத்துட்டேன்னா ஆங்கிள் 1ஓட வேல்யூ வந்து 30 டிகிரி. என்ன ரீசன்னா இது ரெண்டு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இதே மாதிரி டிஇ அஸ் அ டிரான்ஸ்வர்சல். இந்த டிஇ என்ன டிரான்ஸ்வர்சல் எடுத்துட்டேன். அப்போ ஆங்கிள் 2ஓட வேல்யூ என்னவா இருக்கும், இந்த 80 டிகிரியாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டு ஆல்டர்னேட் ஆங்கிள். அப்போ ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் 80 டிகிரி. என்ன ரீசன்னா அதே ரீசன் தான், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இப்போ ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா, செக் பண்ணி பார்த்துலாம். ஜஸ்டிஃபிகேஷன், சிடிஇ இஸ் அ ட்ரையாங்கிள். பாருங்கள், இந்த சிடிஇ வந்து ட்ரையாங்கிள். அப்போ ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அப்போ இது 30 டிகிரி. இந்த ஆங்கிள் 2ஓட வேல்யூ என்ன, இந்த 18 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது 80 டிகிரி. நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ஆங்கிள் 1ஓட வேல்யூ என்ன, அதை வந்து ஆங்கிள் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கவனிங்க. ஸோ ஆங்கிள் AEC plus angle CED plus DEB is equal DEC plus ECD plus CDE. ஸோ இப்போ இங்கே CED இருக்குது, இங்கே DC இருக்குல்ல, இதை DCEDன்னு கூட எழுதிக்கலாம். இது இங்கே ஒரு மைனஸ் ஆயிருமா, அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா. ஏசியோட வேல்யூ என்ன, ஆங்கிள் 1 ப்ளஸ் 80 டிகிரி இஸ் ஈக்குவல், இதோட வேல்யூ என்ன 30 டிகிரி ப்ளஸ் 2. அப்போது ஆங்கிள் 1ஓட வேல்யூ என்ன 30 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 30 டிகிரி ப்ளஸ் 80 டிகிரி இஸ் ஈக்குவல் 30 டிகிரி. ஆங்கிள் 2ஓட வேல்யூ என்ன 80 டிகிரி. சரி, இது 80 டிகிரி. ஓகேவா? அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருந்துருச்சா. ஸோ நம்ம ஆன்சர் என்னது, கரெக்ட்.
Question number 8. In the figure, AB is a parallel to CD. Find XYZ. XYZ ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஆங்கிள் ஒய்யோட வேல்யூ வந்து இதே 42 டிகிரி. ஏன்னா இதுவும் வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்கா? வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல். அப்போ இங்கே 42னா இங்கேயும் 42வாக தான் இருக்கும். இந்த இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 42 டிகிரி தான். ஏன்னா இதுவும் பாருங்கள் ஆல்டர்னேட் ஆங்கிளாக இருக்கா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். அப்போ இதுவும் 42 டிகிரி தான். ஸோ நான் அதை அப்படி எழுதிடுறேன். கிவன் ஏபி parallel சிடி. இசட்டோட வேல்யூ என்ன சொன்னேன்? 42 டிகிரி. என்ன ரீசன்னா அது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஒய்யோட வேல்யூ என்ன சொன்னேன்? 42 டிகிரி. அது என்ன ரீசன்னா வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ இசட்டோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இங்கே 42 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே இருக்குது, இங்கே 63 இருக்குது. அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் நம்ம 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வரணும். அப்போது 42 + 63 + இங்கே எக்ஸ் வச்சுக்கலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் 180 டிகிரி. 42 + 63 + 180. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 42 63 ஆட் பண்ணுங்கள். 105 = 180 டிகிரி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது -105 டிகிரி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி. ஸோ கொஷினில் கேட்டிருந்த எக்ஸோட வேல்யூ 75 டிகிரி, ஒய்யோட வேல்யூ 42 டிகிரி, செட்டோட வேல்யூ 40 டிகிரின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். கொஷின் நம்பர் 9. Draw 2 parallel lines. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2 parallel லைன் ட்ரா பண்ண போகிறோம். 1 2. இந்த லைனுக்கு எல் பேரும் இந்த லைனுக்கு எம்னு சொல்லி பேர் கொடுத்துடலாம். மார்க் 2 அண்ட் டிரான்ஸ்வர்சல். ஸோ இதுக்கு டிரான்ஸ்வர்சல் வரைய போகிறோம். ஸோ இந்த அளவை நான் ஜியாவும் இந்த அளவை நான் ஹெச்சாக வச்சுக்கிட்டேன். மார்க் 2 ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஜி அண்ட் ஹெச். அதான் மார்க் பண்ணியிருக்கேன். 2 ஆல்டர்னேட் ஆங்கிள் ஜி அண்ட் ஹெச் நான் மார்க் பண்ணிட்டேன். இஃப் தே ஆர் சப்ளிமெண்ட்ரி, இது வந்து சப்ளிமெண்ட்ரி இருந்தால் வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள்? ஒரு இதோட ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது எல் அண்ட் எம் ஆர் parallel லைன்ஸ் அண்ட் என் இஸ் த டிரான்ஸ்வர்சல். இதுதான் டிரான்ஸ்வர்சல், இதுக்கு பேர் என். ஜி அண்ட் ஹெச் ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இது வரைக்கும் நம்ம பேசின எல்லாமே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் எப்படி இருக்கும்? நம்ம பார்த்துருக்கோம், ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஆங்கிள் ஜியும் ஆங்கிள் ஹெச்சும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிட்டேன். இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜி அண்ட் ஹெச்ஆர் சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்போது சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா நம்ம ரெண்டையும் கூட்டினா எத்தனை வரணும்? 180 டிகிரி வரணும். இப்போ ஜி ஹெச் ஈக்குவல்னு வச்சுருக்கோமா? அப்போ இந்த ஜிக்கு பரவாயில்ல நான் ஹெச்சே போட்டுக்கலாமா? ப்ளஸ் இந்த ஒரு ஹெச் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது 2 ஆங்கிள் ஹெச் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் ஹெச் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை 2. 1 2 சார் 2, 9 2 சார் 18, ஒரு 0. அப்போ ஆங்கிள் ஹெச் ஈக்குவல் டு 90 டிகிரி தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆங்கிள் ஜியும் ஆங்கிள் ஹெச்சும் எப்படின்னு பார்த்தோம்? ஈக்குவல் பார்த்தோம். அப்போ இது 90னா ஜி என்னவாக தான் இருக்கும்? 90யாக தான் இருக்கும். ஸோ கொஷினில் கேட்டிருந்த ஜி அண்ட் ஹெச்சோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஷின் நம்பர் 10. எ பிளம்பர் மஸ்ட் இன்ஸ்டால் பைப் 2 parallel to பைப் 1. பைப் 2வையும் பைப் 2வையும் இன்ஸ்டால் பண்ணுறாரு பேரலாக. ஹி நோஸ் ஆங்கிள் 1 இஸ் 53 டிகிரி. ஆங்கிள் 1ஓட வேல்யூ நல்லா கவனிங்க, 53 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் 2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதைத்தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்? இப்படி பிக்சராக வரைஞ்சிருக்கேன். இது பைப் 1 இந்த லைனு பைப் 2. இந்த 1 and 2 எப்படி இருக்குது? இங்கே இருக்க பாருங்கள், இது 1 இது 2ன்னு. ஸோ அதான் இது 1 and 2. ஓகேவா? இந்த லைன் தான் டிரான்ஸ்வர்சல். ஸோ டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சிருக்கோம். இது எல்லாமே கொஷினில் கொடுத்தது தான். கிவன் பைப் 1 and பைப் 2 ஆர் parallel. கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஆங்கிள் 1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்? 53 டிகிரி. இப்போது ஆங்கிள் 1ம் 2வும் பாருங்களேன், இந்த parallel லைனுக்கு உள்ளே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஒரே பக்கமாக தான் இருக்குது. அப்போது கிளியர்லி ஆங்கிள் 1 and 2 ஆர் இன்டீரியர் ஆங்கிள் அண்ட் தி சேம் சைடு ஆஃப் தி டிரான்ஸ்வர்சல். அப்படி இருந்தால் அது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். அதாவது ஆங்கிள் 1ஐயும் ஆங்கிள் 2வையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். ஆங்கிள் 1ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 53 டிகிரி. ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் 180 டிகிரி. அப்போது ஆங்கிள் 2 ஈக்குவல் டு இந்த 180 டிகிரிலேருந்து 53 டிகிரியை மட்டும் செப்பரேட் பண்ணிடுங்க. அப்போ ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் 127 டிகிரி. ஸோ கொஷினில் கேட்டிருந்த ஆங்கிள் 2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட எக்ஸசைஸ்
5.6ல் உள்ள மிஸ்செலனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் முடிஞ்சுது. நம்ம அடுத்த கிளாஸில் இதில் உள்ள சேலஞ்சிங் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.